ஹலோ ஆல், இன்றைக்கி பாசுமதி அரிசியில் ஒரு சிக்கன் பிரியாணி சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு பேஸாக ஒரு மசாலா பவுட்ரு தேவை. அதுக்கு இந்தந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஹாஃப் ஆனியனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை சிக்கன் லெக்கில் சேர்த்துட்டு அதோட அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான ஸ்பைசஸ் போட்டுட்டு வெடிக்க விட்டுருங்க. இப்போது இதில் 1 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிறப்போ ஆயிலும் வெங்காயமும் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதோட 2 பச்சை மிளகாய், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் பவுட்ரு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுட்ரு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1லேருந்து 1.5 தக்காளி தான் ஆட் பண்ணோம், சின்ன சின்ன சைஸ் தான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, லெமன், கொஞ்சம் தயிர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தாராளமாகவே புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே இது தானே, அதனால் நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டலை இதில் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதிலே சிக்கன் நல்லா குக் ஆகிடணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு இதில் அரிசியை இப்போது சேர்த்துடலாம். அரிசியை நல்லா 2 வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை குக்கரில் விசில் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பாசுமதி அரிசி ரெடி ஆயிடுச்சு. இது ஹைதராபாத் ஸ்டைலில் ட்ரை பண்ணது. ஆனால் மோர் தென் தட் என் அண்ணாவோட ஸ்டைல் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.